அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாதம் முதல் நாளில் தவறாமல் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 7 விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய மாதம், அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம். அம்மன் கோவில்களில் கூழ் காய்ச்சி ஊற்றுவது, அம்மனுக்கு பால் குடம் எடுப்பது, அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவது அனைத்துமே இந்த ஆடி மாதத்தில் தான் நடைபெறும். ஆடி மாதம் பிறந்தாலே பெண்களுக்கு மகிழ்ச்சி தான், வீடே கோயிலாக மாறும். அப்படி சுத்தப்படுத்தி வீட்டை எப்பொழுதுமே வாசனை நிறைந்த இல்லமாக மாற்றி வைத்திருப்பார்கள். ஆடி மாதம் பிறப்பதற்கு முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி தூய்மையாக வச்சிருப்போம். இந்த வருடம் ஆடி மாதம் வருகின்ற 17/7/2026 வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாள், அம்மனுக்கும் உரிய நாள். அன்று முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய சதுர்த்தி விரதமும் வருகிறது. ரொம்பவும் ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த 7 விஷயங்களையும் நம்ம கடைபிடித்து வந்தால் அம்மனோட அருளும் மகாலட்சுமி தாயாரின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். வற்றாத செல்வ வளமும் பெருகும். ஆடி மாதத்தில் முதல் நாள் அன்று நம்ம செய்ய வேண்டியது, பெண்கள் அதிகாலையிலே எழுந்து பழகணும். ஒரு 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திருக்கணும். எழுந்த உடனே குளிச்சுட்டு தூய்மையான ஆடை அணியணும். இரண்டாவது, வீட்டு வாசல் கதவை திறந்து வீட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணீர் தெளிக்கலாம் அல்லது சாணம் தெளிக்கலாம். அந்த மாதம் முழுவதுமே மஞ்சள் தண்ணீர் தெளித்தா ரொம்ப நல்லது. மஞ்சள் தண்ணீர் தெளிச்சுட்டு வீட்டு வாசல்ல அரிசி மாவினால் பூக்கோலம் போடணும். கலர் பொடி இருந்தால் போட்டுக்கலாம். விரதம், விசேஷ தினங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி தினங்களில் பூக்கோலம் போடுவது அப்படிங்கிறது தான் நல்லது. கம்பிக்கோலம், சிக்கு கோலத்தை போடுவதை தவிர்க்கணும். இந்த மாதிரி பூக்கோலங்கள் போட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனை நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும். அடுத்து மூன்றாவது, நம்ம வீட்டு பூஜரையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து பித்தளை சொம்பு அல்லது வெங்கல சொம்புல தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள், ஒரு ஏலக்காய், சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு ஒரு வேப்பிலை கொத்து சொருகி நம்ம வீட்டில் உள்ள பூஜரையில் அம்மன் படத்துக்கு நேராக இந்த கலச சொம்பை வைக்கணும். நான்காவது, ஒரு தாம்பழத்தட்டில் வெத்தலை பாக்கு, பழங்கள், பூ, வளையல், மஞ்சள், குங்குமம் இது இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலைப்பாக்கு மட்டும் வச்சா கூட போதும். இந்த பொருளெல்லாம் சாமி படத்துக்கு நேராக வச்சுட்டு ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கணும். மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம், பூவெல்லாம் வச்சுட்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சாலே போதும். வாசனை மிகுந்த பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுக்க போடணும். போட்டுட்டு அம்மனையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார மனமுருகி வேண்டணும். இப்படி வேண்டிக்கிட்டா நம்ம வீட்டுக்கு 3 தெய்வங்களும் வாசம் செய்வார்கள். அடுத்து ஐந்தாவது, நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். பறவைகளுக்கு தானியம், அரிசி, கோதுமை, கம்பு இந்த மாதிரி உணவு தானியத்தை வைக்கலாம். அல்லது பிஸ்கட் வாங்கி போடலாம், மிக்சர் வைக்கலாம். இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவுப் பொருட்களை தானம் வைக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா பறவைகள் தாகம் தீர்க்கும். பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம். பச்சரிசியை ஊற வச்சு அதில் வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு உணவு தானம் கொடுக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் என்ன நம்மளால முடியுமோ நம்ம வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு உதவி தினந்தோறும் இந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சதை ஏதாவது செஞ்சாலே போதும். நம்ம செய்யக்கூடிய தானம் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதை தானம் செய்வது கருணையுடன் செய்யப்படணும். அதுதான் முக்கியமே. நம்ம செய்யக்கூடிய தானம் நமக்கு பல மடங்காக நமக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும். அடுத்த ஆறாவது, நம்ம குடும்ப நன்மைக்காக, நம்ம குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஒற்றுமைக்காக, ஆரோக்கியத்திற்காக, மன அமைதி, நல்ல வாழ்வுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும். நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடன் இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம மனதார வேண்டிக்கணும். அடுத்து ஏழாவது முக்கியமான விஷயம், நல்ல எண்ணத்துடன் இந்த ஆடி மாதத்தை தொடங்கணும். கோபம் கொள்வது, பொய் சொல்றது, பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்வது இவை அனைத்தையும் நம்ம தவிர்க்கணும். இவற்றை தவிர்த்து நம்ம எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையுடனும் நம்பிக்கையுடனும் இறை பக்தியுடனும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்,
என் மனம் தூய்மையாக இருக்கிறது, நான் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் மனதுக்குள் எப்பொழுதும் தோன்ற வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம இந்த மாதிரி இந்த முதல் நாளை தொடங்கும் போது நமக்கு எப்பொழுதுமே வெற்றி தான் கிட்டும். ஆடி மாதம் அப்படின்னாலே ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதம், பக்தி மாதம், ஒழுக்கம் நிறைந்த இந்த மாதத்தில் நம்ம இந்த 7 விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனநிறைவும் இறையருளும் கிடைக்கும். நம்ம என்ன காரியம் எடுத்தாலுமே அந்த காரியம் வெற்றி பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.